ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் புட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காணங்கத்தை மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் புட்டு எல்லா மீன்லேயும் செய்யலாம். முள் ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்கணும். 1/2 ஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், முட்டை 3, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், எலுமிச்சப்பழம், பூண்டு 20 பல், கொத்தமல்லி கொஞ்சம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் குக்கானதும் அதை ஆற வச்சு முள்ளெல்லாம் தனியாக எடுத்துடலாம். கடாய் ஹீட் பண்ணி 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணின இஞ்சி பூண்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா 2 உடச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மீன் புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 3 முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல முட்டையை வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் சுருண்டு வந்ததோ இந்த வெங்காயம் முட்டையெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா மீன் ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை, நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு பரிமாறினா சுவையான மீன் புட்டு ரெடி. ரொம்ப சீக்கிரமாகவே இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சுவையான இந்த மீன் புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.